கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தங்களுடைய வாழ்வில் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் ஜூன் 1ஆம் தேதி முதல் ஜூன் 30ஆம் தேதி முடிவதற்குள் கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களுக்கு பல கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருகின்றன. சில கிரகநிலைகள் சாதகமற்ற சூழலையும் உருவாக்குகின்றன. எனவே கிரகநிலைகளின் அமைப்பை அறிந்து அதற்கு ஏற்றவாறு செயல்பாடுகளை மாற்றுவதால் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் நுணுக்கமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதிலும் குறிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய 5இல் வலம் வருகிறார். அவர் ஜென்மராசியை வலுவாக தனது சுப பார்வையால் வலுப்படுத்துகிறார். எனவே மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகி கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடும். ராசியின் அதிபதியான சனி திருக்கணிதத்தின்படி குடும்பஸ்தானத்தில் நுழைந்து விட்டார். ஆனால் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி ஜென்மத்தில்தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். ஆட்சி பலம் பெற்று இறுதி தருவாயில் வல்லம் வருகிறார். இரட்டைத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய சனியின் அமைப்பால் அதிரடியான மாற்றம் உறுதியாக உள்ளது. சனி பகவானுடன் முழுமையாக இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களுக்கு ராகு ஜென்மத்திற்குள் வந்திருக்கிறார். அதே வேளையில் மோட்சக்காரகரான கேது அஷ்டமத்தை விட்டு விலகி இருக்கிறார். எனவே ஒரு கிரகத்தின் அமைப்பு சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் அஷ்டமத்தை விட்டு கேது விலகுவதால் எதிர்பார்ப்புகள் உறுதியாகவே பூர்த்தி ஆவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதற்கான வாய்ப்பும் அமோகமாக இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக ருணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6இல் வலம் வரக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் 8ஆம் தேதிக்கு பிறகு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடத்தில் கலஸ்திரஸ்தானத்தில் மங்களகாரகன் நுழைகிறார். மேலும் இந்த தருணத்துல சுக்கிரன் மாதத்தின் துவக்கத்திலிருந்தே சுகஸ்தானமாகிய 4இல் வலம் வர போகிறாருங்க. இந்த மாதத்தின் இறுதியில் ஆட்சி பலம் பெறுகிறார். இது நல்ல மாற்றமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது கும்பராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுவதும் தைரிய ஸ்தானத்தை வலுப்படுத்துவதும் சுக்கிரனின் அமைப்பால் சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது. சூரியனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தின் துவக்கத்தில் சுகஸ்தானத்தில் வலம் வருகிறார். 15ஆம் தேதிக்கு பிறகு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலு சேர்க்கிறார். எனவே நீதிமன்ற வழக்கு, பூர்வீக சொத்து, கடன் சார்ந்த தொல்லை போன்றவற்றில் நல்ல மாறுதல் உறுதியாகவே சூரியனின் அமைப்பால் கும்பராசிக்காரர்களை தேடி வருகிறது. வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்திலிருந்து 2ஆம் தேதி முதல் 5இல் நுழைகிறார். 20ஆம் தேதிக்கு பிறகு 6ஆம் இடத்தில் நுழைகிறாருங்க. புதன் 4, 5, 6 ஆகிய இடங்களில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் உங்களை தேடி வருகிறது. சந்திரன் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வருவதால் சாதகமும் சாதகமற்ற சூழலும் தான் உருவாகிறது என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. இப்படி நவகிரகம் என்று சொல்லக்கூடிய 9 கிரகநிலைகளின் அமைப்பும் இப்படி இருக்கும் போது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் குடும்பம் சார்ந்த பணிகள் எப்படி அமைகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது பெருவாரியான கிரகநிலைகள் குரு உட்பட பெருவாரியான கிரகநிலைகள் குடும்பஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உங்களுடைய சிறு முயற்சியிலே வெற்றிகரமாக அமையும். இந்த தருணத்துல குடும்ப முன்னேற்றத்திற்காக எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் குதூகலமும் கொண்டாட்டமும் இரட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய திருமணம் உள்ளிட்ட காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எளிதில் கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாகவே கிடைக்கிறது. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் நீங்கி பரிபூரண சுகத்தை பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக உண்டு. வீண் அலைச்சல்கள், சிரமங்கள் உறுதியாகவே குறைகிறது. திடீரென சில பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்பட்டாலும் கூட கும்பராசிக்காரர்களுக்கு பயணங்கள் மூலமாக நிறைந்த ஆதாயத்தையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் இந்த வேளையில் கைகூடுகிறது என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெருவாரியான நெருக்கடி
சிரமம், சிக்கல் என்று இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களையும் இந்த தருணத்துல சிறப்பாக எதிர்கொள்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு. சனி மற்றும் ராகுவின் இணைவு ஜென்மத்தில் ஏற்பட்டிருந்தாலும் பல வருடங்களுக்கு பிறகு ஏற்படக்கூடிய இந்த இணைவு என்பது தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை விளக்குகிறது. பணிச்சுமை அதிகரித்தாலும் கூட அதற்கு ஏற்ற ஆதாயம் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. இந்த தருணத்துல உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நியாயமாக கிடைக்க வேண்டிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கும்பராசிக்காரர்களுக்கு 7.5 சனியாக இருந்தாலும் உங்களை தேடி வரப்போகிறது. குறிப்பாக தொழில்துறை, வியாபாரத்துறையில் இந்த தருணத்தில் சக பணியாளர், மேலதிகாரிகள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமைவதோடு பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பும் கனகச்சிதமாக கிடைப்பது கும்பராசிக்காரர்களுக்கு தொழில்துறை, வியாபாரத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சியை பெறக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. சரியாக நுணுக்கமாக திட்டமிட்டு இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொண்டால் எதிர்பார்க்கக்கூடிய பிரபல நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றுவதற்கான சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வரும். கும்பராசிக்காரர்களுக்கு கலைத்துறை ரீதியான பணிகளை பொறுத்தவரைக்கும் முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், சூரியன், புதன் போன்ற கிரகநிலைகள் அபரிவிதமான மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் போது குரு பகவானும் சிறப்பாக வலம் வருவதால் கலைத்துறை ரீதியாக தனித்திறமையை வளர்த்து கொள்வதோடு புதிய வாய்ப்புகள் நிறைவாக உங்களுடைய வருமானத்தை உயர்த்தக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய சொந்த முயற்சியில் ஈடுபடக்கூடிய அத்தனை காரியங்களிலும் பிரம்மாண்டமான வெற்றியை உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் இந்த ஜூன் மாதத்தில் நிறைவாகவே கிடைக்கிறது. சரியாக கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், சிரமங்களை இந்த தருணத்தில் உறுதியாக களைய முடியும். சிந்தித்து செயலாற்றுவதன் மூலம் எதிர்கால நலனை அற்புதமாக மகிழ்ச்சி நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் கிரகநிலைகள் பக்க பலமாக உறுதுணையாக செயல்பட்டு கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக மாற்றிக் கொடுக்கிறது. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய விருப்பம் உயர்கல்வி சார்ந்த விஷயங்களில் சாதகமாக அமைவதோடு கல்வி சார்ந்த சூழலும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் அடிப்படையான வசதிகள் குறைவின்றி கிடைக்கும். அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் விளைச்சலும் வருமானமும் நிறைவாகவே அதிகரிக்கும். மேலும் இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் நன்மை நிறைந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே இந்த வேளையில் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் தகர்த்தெறியப்பட்டு மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான அற்புதமான யோகம் நிச்சயம் கும்பராசிக்காரர்களை தேடி வரும்.